போடுப்பா. பாரதி, இது உனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான். இந்த சந்தோஷத்தை நான் வளர விட மாட்டேன். இன்னையோட நான் உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பாவம் புண்ணியம் பாக்குறதுல இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லா நேரத்திலயும் ஏதோ ஒரு விதத்துல உன் கை ஓங்கிடுது. ஆனா இனிமேலும் அத என்னால பார்க்க முடியாது. இன்னையோட உன் ஆட்டம் முடிஞ்சது பாரதி. லதா, பாரதி கிட்ட உண்மை இருக்கிறதுனாலதான் மித்ரா தனக்கு சாதகமா பண்ற எல்லாமே பாரதிக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. கரெக்டா சொன்னீங்கம்மா. கோவில்ல வச்சு தியானத்துல இருக்க சாமியார் வந்து இத சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா பாரதியையும் ஆதியையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு தான் நான் நம்புறேன். மேடம், சாரி மேடம். அவரு ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வந்த வேலை அப்படியே இருக்கு. சாமியை பார்த்தாச்சு. வாங்க எல்லாரும் பரிகாரம் செய்யற இடத்துக்கு போலாம். வாங்க வாங்க வாங்க. ஏலதா, அந்த மித்ரா வெறுங்கையால பானையை தூக்க போறேன்னு சொல்லி ஒரு கலாட்டா பண்ண பாரு. அம்மா சுடுதே சுடுதே சுடுதே. தமிழ் நல்லா வேணும் அவளுக்கு.
கடவுள் சன்னதியில அதுவும் கடவுள் பேரை சொல்லியே இப்படி ஒரு காரியத்தை பண்ணா அவரு பார்த்துட்டு சும்மா விடுவாரா? அதான் வச்சாரு பெரிய ஆப்பா. அத்தை, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவ குதிச்ச குதியில பானைய கீழே போட்டுருவான்னு தான் நினைச்சேன். சரியான நேரத்துல பாரதி வந்து புடிச்சா பாத்தீங்களா? எது யாரால எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். என்னதான் மித்ரா வேண்டுதலா இருந்தாலும் கடைசியில அது பாரதி கையால தான் முடிஞ்சது பாத்தீங்களா? ஆமா ஆமா, நான் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு. மித்ராவை கூட விடுங்க, அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்க 2 பேர் வந்து மாட்டாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, மீனாவையும் திலகாவையும் தானே சொல்றேன். அவங்களுக்கு நல்லா வேணும். பாரதி அவங்க எப்படி தப்பா பேசினாங்க தெரியுமா? அன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே அவளுங்க என்ன பேச்சு பேசினாளுங்க. அவளுங்களுக்கு இது மட்டும் பத்தாது. கொஞ்சம் இருங்க, வர்றேன். இருமா, இத போட்டாதாம்மா சரியாகும். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, துணியை வச்சு தூக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. சொல்ல சொல்ல கேட்காம இப்ப பாரு கை எப்படி புண்ணா இருக்குன்னு. எது அது எனக்கு தேவையில்லாத வேலை. நான் இங்க வந்ததே பரிகாரம் பண்றதுக்காக தான். அதுவும் உங்களுக்கு ஒரு ஆபத்துங்கிறப்போ அத அசால்ட்டா எடுத்துக்க முடியாதுல்ல.